எல்லாரும் இன்டர்நெட் அப்படின்னு சொன்னாலே எங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டுக்கு ஞாபகம் வர்றது வந்துட்டு கூகுள். இருந்தாலும் ஆரம்ப காலங்களில், அதாவது 1990ஆம் ஆண்டுகளில் இன்டர்நெட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. 1990ஆம் ஆண்டுகளில் வந்துட்டு யாஹோ அப்படின்ற ஒரு இன்டர்நெட்டை தான் வந்து உலகமே பயன்படுத்தி வந்துச்சு. யாஹோ அப்படின்ற ஒரு இன்டர்நெட் தான் உலகத்துக்கே அறிமுகப்படுத்தப்பட்டு உலகமே கிங் அப்படின்னு சொன்ன ஒரு இன்டர்நெட்டுண்டா அது யாஹோ. இது அப்படியே இருக்க கிட்டத்தட்ட 2000ஆம் ஆண்டுகளில் இந்த இன்டர்நெட் வேர்ல்டுலே ஒரு ஆள் மாஸா என்டர் கொடுக்குறாரு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூகுள். பெரிய சர்ச் இன்ஜினோட ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த கூகுளை கண்டுபிடிச்சவங்க லரி பேஜ் மற்றும் சேஜே பிரின் ஆகியோர்கள் தான் இந்த கூகுளை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கண்டுபிடிக்கிறாங்க. மாசா என்டர் கொடுத்த இந்த கூகுள் இன்டர்நெட் வேர்ல்டுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்றது. மில்லியன் ஆஃப் யூசர்ஸை வச்சுருந்தாலும் கூட கூகுள் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் செஞ்சிருச்சு. நீ தேடுறத வந்து வேகமாகவும் விரைவாகவும் உனக்கு கொண்டு வந்து செஞ்சிருச்சு. கூகுள் அப்படின்றது சர்ச் இன்ஜினை இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் தேடுறத விரைவாகவும் வேகமாகவும் கொடுத்ததால் மக்கள் எல்லாருமே யாஹோவை விட்டு போட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கூகுளுக்கு மாற ஆரம்பித்தாங்க. அது அதோடைய நிற்கலை. அது அடுத்த கட்ட நகர்வாக தனியான குவாலிட்டியை காட்டி ஜிமெயில், மேப்ஸ், யூடியூப், ஆண்ட்ராய்ட் போன்ற பல சாதனங்களோட இன்றைக்கு டாப் லெவலில் நிற்கிறது தான் கூகுள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூகுள்.